இல்ல, மறந்து போச்சு. எங்க அம்மாவை காணோம். எங்க அம்மா பாத்தீங்களா? இல்லனா அவங்க என்ன தேடினாங்களா? பா எங்க கூட இல்ல, அம்மா ஆபீஸ் போவாங்க. டேய் வேலு, என்ன வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. என்னடா? ஓ ஸ்வீட் ஸ்டால்க்கா? ஆமாடா, நீ இல்லாமல் அம்மாவும் தங்கச்சிங்களும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இப்போ நீ ஸ்வீட் வாங்கி கொடுத்து அவங்கள கூல் பண்ணிடணும். ம் சரி வா. ஏய் எங்கடா? வா சொல்றேன். ஏய் சொல்லிட்டு போடா. வாட்ச் வாங்க போறேன்டா. வாட்சா? நமக்கு டைம் சரியில்லைங்கிறது உண்மைதான்டா. அதுக்கு நான் வாட்ச் வாங்கினா சரியாயிடுமா? டேய் வாடா. எஸ் சார். ஜிபிஎஸ் டெக்னாலஜியோட ஏதாவது நியூ அரைவல்ஸ் வாட்ச் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே தேங்க் யூ. பாருங்க. என்னடா இது? என்ன? நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இப்ப ஜிபிஎஸ் வாட்ச் தேவையா? தேவை இருக்குடா, அதனால தான் வாங்குறேன். அப்படி என்ன தேவை உனக்கு? வா சொல்றேன். எஸ் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஜிபிஎஸ் டெக்னாலஜில இருக்கிற வாட்ச் இருக்கா? என்ன பிரைஸ்ல சார் பார்க்க போறீங்க? எனக்கு ஐடியா இல்ல, என்ன ரேஞ்சில இருக்கு? சார் எங்க கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு சார். 3000ல இருந்து 50000 வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சார். அவ்வளவு காஸ்ட்லி வேண்டாம், ஒரு 3 to 5 குள்ள இருக்குமா? இருக்கு சார். நியூ அரைவல் சார். டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா? இதோட எம்ஆர்பி பிரைஸ் 3995 சார். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 3500 சார். சரி, இத கிஃப்ட் பேக் பண்ணிருங்க. ஓகே சார். இதெல்லாம் ரொம்ப ஓவரா? ஏய், இருக்கிறதுல இதான் குறைச்சல். பில்ல பே பண்ணு. என்னது நானா? நீயே தான். முதல்ல யாருக்குன்னு சொல்லு, அப்புறமா வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். நான் உன்கிட்ட செகண்ட் ஆப்ஷன் கேட்கல, பில்ல பே பண்ணிட்டு வா. அதெல்லாம் முடியாதுடா, வெட்டி செலவு. ஏய் என்னடா லுக்கு? முதல்ல அந்த ஆள்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணு போ. டேய் 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 யுகி, என்னடா பண்ற? அப்பா பண்ணடா அது. நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. இவ்வளவு காஸ்ட்லியா நான் வச்சு உனக்கு தேவையா? இது எனக்கு இல்லடா. உனக்கு இல்லனா அப்ப வேற யாருக்கு? அந்த பொண்ணு மாயாவுக்கு. டேய் மாயாவுக்கா? ஆமா. என்னடா போலீஸ் அடிச்சதுல உனக்கு மறக்கிது கண்டு போச்சா? அந்த பொண்ணாலதான் நீ ஜெயிலுக்கே போன. அவ வீட்டையே கதற வச்சிருக்கா. இதுவே இன்னொருத்தனா இருந்தா அவ மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டான். இல்லைன்னா வீடு தேடி போய் மாத்துன்னு மாத்திருப்பான். நீ என்னடானா வாட்ச் வாங்கி கொடுக்குற, அதுவும் ஜிபிஎஸ் வாட்ச். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? போடா லூஸ். பண்றதுக்கு இருக்குதுன்னா அதுல விளக்க வர சொல்லுவியா? உன்னை உள்ள வச்சாங்களே, அதுக்கான அன்பளிப்பா இது? அப்படித்தான் வச்சுக்கேன். அச்சோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு மாயா வீடு தெரியும்ல? எதுக்கு இந்த அன்பு பரிசு உடனே கொண்டு போய் கொடுக்குவா? கண்டிப்பா. அங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் உனக்கா காத்துட்டு இருக்காங்க. டேய், இது கொடுத்துட்டு உடனே கிளம்பிடலாம்டா. வண்டி எடு. அதுக்கு வேற ஆள பாரு, என்னால முடியாது. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். டேய் ஆட்டோ. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே வேற ஆளை பார்த்துக்கன்னு சொன்ன. ஓ, நீ பண்றத பார்த்தா உதைக்கணும் போல தோணுதுடா. என்ன பண்ணி தொலைறது? அம்மா கிட்ட உன்னை கையோட கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் பாக்குறேன் உன்னை. வந்து உட்காரு. வெக்கங்கட்ட வேலை வேற. டேய், நான் மட்டுமா அங்க போறேன், நீ மேலடா வர? ஏற்கனவே அங்க போய் கால விழாத குறை கெஞ்சிருக்க, கண்ணு கலங்கிருக்க. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் எனக்காக தானே. உனக்குள்ள இருக்கிற அதே ஈரம் தாண்டா எனக்கும் இருக்கும். ஐயோ யுகி, நல்லது பண்ண முடிவு பண்ணிட்டா வெக்கமான சூடு இதெல்லாம் பார்க்க கூடாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உட்காருங்க சார், கிளம்பலாம். நீ வரல? ஓவரா சீனப்படாத. 5 நிமிஷம் தான், இதை உடனே கொடுத்துட்டு கிளம்பிடும். வா. ஏய், நமக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு தப்புன்னு தோணும். உனக்கு தெரியறது எனக்கு தெரியாதா? என் பொண்ணுக்கு எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மூக்கு உடைக்க போறாங்க. அதுக்கு நான் வேற கூட வரணுமா? போட.
நீ ஏற்கனவே வந்து பேசியிருக்கேங்கிறனால தானே நான் உன்னை கூப்பிடுறேன். வா. நான் வரல போ. பா உன் மூக்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வா வாடா. ஸோ டேய் விடுற. டேய் விடுற. உனக்கு தேவைன்னா நீ போ. காலிங் பெல் அங்கதான் இருக்கு, அடிச்சுக்கு போ. என்ன பாப்பா? யாரோ பேய் அடிக்கிறாங்க. உனக்கு யாரும் செலவு வைக்க மாட்டாங்கடா. நான் வைக்கவே சொல்லு. யாருன்னு தெரியல, பாருங்க. பாக்குறேன் பாப்பா. என்னங்க? பவானி மேடம் இருக்காங்களா? எதுக்கு? கொஞ்சம் பர்சனலா பேசணும். இருக்கிறாங்க. நீங்க வந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். யோகி 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 எங்க போயிட்ட? என்ன விட்டு எங்க போயிட்ட? பாப்பா விடுங்க. என்ன பண்றீங்க? நீ போ. எங்க போயிட்ட? என் செல்லம் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? விடுங்க, ஒண்ணும் இல்ல விடுங்க. ஏங்க அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. பாப்பா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உள்ள வாங்க. நீ போக. இது யோகி, நம்ம யோகி. மா என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, டெடி பேர் இருக்கு. வா. இல்லம்மா விடுங்க. வா வா வா, சுட்டி டிவி பார்க்கலாம். வா வா என் புஜ்ஜி, என் ஜெயகுட்டி. வா வா. பாப்பா நான் சொல்றது கேளுங்க, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. வாங்க. இரு சொல்லு. நீ வாங்க பாப்பா. என்ன பார்க்க வந்த? ஆமா ஆமா. குட் பை. வா சுட்டி டிவி பார்க்கலாம். வா 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 உள்ள. மா மா யோகி யோகி என் ஃப்ரெண்ட். வா நாம உள்ள போலாம். வா உள்ள வா போலாம். உன் ஃப்ரெண்டா? நீங்களும் உள்ள வாங்க அங்கிள். நீ வா. நீங்களும் வாங்க அங்கிள். வா மா வா. என் ஃப்ரெண்ட் யோகி. வா உட்காரு உட்காரு. மேடம் அவங்களே தான். உட்காரு. என் பொண்ணு கள்ளங்கபடம் இல்லாம உரிமையோட பழகுறா. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. மேடம் விடுங்க, எதுக்கு இப்ப பழசெல்லாம்? இல்லப்பா, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம கேஸ் எல்லாம் கொடுத்து முட்டாள் தடம் பண்ணிட்டேன். மா என்னாச்சு? ஏன் அழற? மேடம் நீங்க வேணும்னே பண்ணலையே. உங்களுக்கு எனக்கு முன்விரோதமா என்ன? உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. லாயர் எல்லாத்தையும் சொன்னாரு. என் மேல கேஸ் கொடுத்த நீங்க தான் ஆத்மார்த்தமா விடுதலை பண்ண முயற்சி பண்ணீங்க. தப்பு யார் மேலேயும் இல்ல, சூழ்நிலை தான் காரணம். யோகி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அம்மா அழுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அழாதம்மா, என் ஜெயம் குடுக்கல. சரி சரி, நீ உள்ள போமா. நான் போக மாட்டேன். யோகி என்ன பார்க்க வந்திருக்கா, என் ஃப்ரெண்டு. நீ முதல்ல அக்காவை ஜூஸ் குடுக்க சொல்ல. மலர் ஜூஸ் கொண்டு வா. மேடம் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல தம்பி, நீ ஜூஸ் குடிக்கலனா இவ ரகல பண்ணுவா. நான் பண்ணுவேன். பாத்தீங்களா, இவளுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. மலர் ஓ ஜூஸ் கொண்டு வா. என்ன தம்பி அங்கே நிக்கிறாரு? தம்பி ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல மேடம், வந்து கொஞ்சம் ஜூஸ் ஆவது குடிங்க வாங்க. இல்ல மேடம் பரவாயில்ல, ஒரு போன் வரும், சிக்னல் ப்ராப்ளம், அதான். இல்ல பரவாயில்ல மேடம், நோ ப்ராப்ளம். யோகி இவ்வளவு நாளா எங்க போயிருந்தா? சொல்லு, எங்க போன? ஒரு வேலை விஷயமா வெளியூர் வரை போயிருந்தேன். நீ ஏன் இட
என்கிட்ட சொல்லாம போயிட்டா. போ, நான் கோச்சுக்கிட்டா. அம்மா. நான் கோவமா இருக்கேன். போ, நான் உன் கூட என்ன இது? போ, என்ன? போ அம்மா. நீ. அம்மா, யூகி பேட் பாய். என்கிட்ட சொல்லாம போயிட்டா. ஏய் அம்மு, அவன் எல்லாம் பேசக்கூடாது. கோச்சு பாரு. நீ போ, நான் அப்படிதான் பேசுறேன். அவன் கூட என்ன மாதிரி சின்ன பையன் தான். என்னம்மா மேடம் இது? மேடம் பரவாயில்ல விடுங்க. இது மாயாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காம வாங்கிக்கங்க. என்னது இது? வாட்ச். எதுக்கு? மாயா மிஸ் ஆனனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இதுல ஜிபிஎஸ் டெக்னாலஜி இருக்கு. சப்போஸ் மாயா மிஸ் ஆனா கூட நம்ம ஈஸியா ஃபோன் மூலியமா கூட ட்ராக் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். அம்மு, அது அவர்கிட்ட கொடு. யூகி எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் அம்மா, மாட்டேன். குடுடா, மம்மி வாங்கி தரேன் உனக்கு. நான் தர மாட்டேன். இது வேண்டாம்டா அம்மு. பரவாயில்ல மேடம், நான் இதை குத்தி காட்டணுங்கிறதுக்காக வாங்கி கொடுக்கல. இது மாயாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் வாங்கி கொடுத்தேன். தயவு செஞ்சு நீங்க வேண்டான்னு சொல்லிடாதீங்க. யூகி, இது ஓபன் பண்ண. சீக்கிரமா பண்ண. ஹை. இரு. அம்மா, நல்லா இருக்கா? யூகி வாங்கி கொடுத்தான். மேடம், இதை ஜிபிஎஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் போன் மூலியமா கண்காணிக்கலாம். இதை நீங்க பண்ணிப்பீங்கல்ல? மெனு பார்த்து நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல மேடம். அக்கா, புது வாட்ச். சாப்பிடுங்க யூகி வாங்கி தம்பி. கொடுத்தா. நல்லா இருக்கு பாப்பா. அம்மா, இதுல எப்படி டைம் பாப்பேன்? நான் உனக்கு அப்புறமா சொல்லி கொடுக்கறேம்மா. ஆனா இது என்னோடது. இது யாரும் தொடக்கூடாது. சரி, சரி. பிச்சு பிச்சு தொட்டா. அம்மா, பாப்பா ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்காங்கம்மா. நீ போய் எடுத்து வை, நான் இப்ப வரேன். சரிங்கம்மா. அம்மு, இது பாரு, சாப்பிடலாம் வா. சரி மேடம், அம்மா வெயிட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேடம். யோகி, சாப்பிட்டு போ. இல்லங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். அம்மா வெயிட் பண்ணுவாங்க. இங்கதான் சாப்பிடணும். என்னோடதான் சாப்பிடணும். அம்மா, நீ சொல்லு. அம்மு, அம்மு விடு, சொன்ன கேளு. யோகி, எனக்கு என்னோடதான் சாப்பிடணும். இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். அம்மு, இல்ல, இல்ல, அவ யோகி, வீட்டுக்கு என்னோடதான் போகணும். சாப்பிடணும். ப்ளீஸ் மா. தம்பி, பாத்தீங்கள, அவ ரொம்ப அடம் பிடிக்கிறா. நீங்க சாப்பிட்டுட்டு போயிடுங்களேன். இல்ல மேடம், வீட்டுல தங்கச்சி அம்மாவும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ, எனக்கு அதான். புரியுது. ஆனா இவ அடம் பிடிச்சா சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு தடவை வேணா. யோகி, ப்ளீஸ் சாப்பிட்டு போ. ப்ளீஸ் தம்பி. தேங்க்ஸ். சரி, முதல் முறையா வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்றேன். இல்ல இல்ல, ஸ்பெஷலாலாம் எது வேண்டாம். எது இருக்கோ. இல்லப்பா, இதோ உடனே பண்ணி. அன்னைக்கு நீ பாயசம் பண்ணல. பாயசமா? சரி, ஒரு 10 நிமிஷம் தம்பி, இப்ப வந்துடுறேன். இருங்க. மேடம், நீ உட்காரு, உட்காரு. நீ வா, உட்காரு. பாரு, பாரு. பாருங்க பாருங்க பாருங்க. வேலு. டேய், என்னடா இது? டைம் ஆச்சு. அங்க வீட்ல அம்மா தங்கச்சி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஃபோன் பண்ண என்ன சொல்றது? ஏய், 10 நிமிஷம்டா. பேருக்கு ஏதாவது சாப்பிட்டு வரேன்டா. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. விதி விளையாடுது. என்னமோ பண்ணு. ஏய் வேலு, போயிரு, ஏதாவது சொல்லிட போறேன். வா, தி- நீ வா. வா. ஏ பிரியங்கா, அந்த தேங்காயை சீக்கிரமா திருவி கூட, அக்கா பொரியல போட்டு இறக்கட்டும். வாவ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. விருந்து வாசம் வீட்டையே தூக்குது. சூப்பர்மா, அமர்க்கல படுத்துட்டீங்க. ஐயோ, அம்மா, முதல்ல இதெல்லாம் நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஏய், அதுல எல்லாம் கை வைக்காத சொல்லிட்டேன் நான். ஏமா? முதல்ல அண்ணன், அப்புறம் தான் நீங்களாம். என்னம்மா இது? என்னமோ சாமிக்கு செஞ்ச மாதிரி ஓவரா தான் பண்ணிக்கிறீங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் எனக்கு சாமி தாண்டி. ஆமா, பிரசாதெல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா உங்க சாமியை தான் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. எங்கம்மா உங்க சாமி? ஐயோ, ஆமால, நாம சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் என்ன பண்ணிட்டு அம்மா, இருக்கான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு இங்க இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க புள்ள வேற எங்கயாவது பிரியாணி நல்லா மொக்கிட்டு வர போறா. ஏய். அதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்களேன். இத பார், அப்படியெல்லாம் நீ சொல்லாத. என் கையால ஒரு நாள் சாப்பிடலைன்னா கூட அவன் அப்படியே ஏங்கி போயிடுவான். இன்னைக்கு நான் இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கேன், வேற எங்க சாப்பிடுவான் அவன்?
கண்டிப்பா அவன் என் கையால தான் சாப்பிடுவான். பாப்போம் பாப்போம். பாரு பாரு, வேலையை பாரு. சீ பேட் பாய், இதுல தச்சுக்கோ. இந்தாங்க தம்பி, உங்களுக்காக வெஜிடபிள் சூப் பண்ணிருக்கேன், பிடிக்குமா? என்ன மேடம், ஏதாவது சிம்பிளா பண்ணிருக்கலாமே. இல்ல தம்பி, நீங்க வரது தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருப்பேன். இப்ப அவசரத்துக்கு இதான் முடிஞ்சது. மாமா மாமா நான் ஊத்துறேன். வெய். இல்ல உனக்கு தெரியாதமோ, இரு கொஞ்ச நேரம் இரு. எனக்கு தெரியும். வெய், நான் ஊத்துறேன். ப்ளீஸ். பாத்து பாத்து சுடுதோ. அம்மா அள்ளி அள்ளி ஊத்து. பத்தாது இல்ல, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்துடா. ஐயோ, அந்த தம்பி வேற வெளியில இருக்காரு, கூப்பிட்டாலும் வரல. மாயா வேணாங்க, நான் ஊத்திக்கிறேன். நீங்க கொடுங்க, நான் ஊத்திக்கிறேன். நான் ஊத்துறேன் இரு. தம்பி, ஆ? ஏன் நீங்க வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். இல்ல, நீங்களும் வந்தீங்கன்னா தம்பிக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. வாங்க. பசிக்கல மேடம், பரவாயில்ல இருக்கட்டும். யுகே சாப்பிட்டோம். போதுமாயா, போதும். இரு. அந்த தம்பியை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. நீங்க வந்து ஒரு வார்த்தை கூப்பிடுங்களேன். இல்ல மேடம், அவன் வேற ஒரு மூட் அவுட்ல இருக்கான், விட்டுருங்க. ஏய், அம்மு, என்ன என்ன இது கீழே சிந்துற? நீதானே சொன்ன. அதுக்காக இப்படியா சிந்துவ? அப்பா. ஏய், இந்த கோவத்துல ஒண்ணு குறைச்சல் கிடையாது. மேடம் பரவாயில்ல மேடம், தெரியாம தானே பண்ணாங்க, திட்டாதீங்க. மாயா, நீங்க குட் கேர்ள்ல, இனிமே கீழே சிந்தாம ஊத்தணும், சரிங்களா? ஓகே, குட் பை. இத இப்ப நீ சரி சாப்பிடணும். சரி, நானே குடிக்கிறேன், விடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடு. சாப்பிடு. என்ன சாப்பிடுறீங்க? சப்பாத்தியா இல்ல சாதமா? சாதமே சாப்பிட்றேன். அம்மா தட்டு எடுத்து வைமா. அப்படியே நீ உட்காந்துக்கோ, சாப்பிடு. இரு இரு. முதல்ல யுகி, அப்புறமா தான் நான். ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், உட்காரு. மாட்டா. முதல்ல யுகி சாப்பிட்டு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். ஐயோ, வர வர நீ சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. போ. யுகி இங்க கூட. யுகிக்கு சாப்பிடுவேன். கீழே சிந்திடுவடா, உனக்கு தெரியாது. இல்ல, நான் போடுவேன், நீ கூட. ஐயோ, சொன்னா கேக்கணும். இப்ப நான் தான் குட் கேர்ள் ஆயிட்டல, நான் போடுற கூட. ஐயோ அம்மா, சொன்னா கேளுமா. நான் தான் யுகிக்கு சாப்பாடு போடுவேன். கொடுங்க, கொடுங்க. மெதுவா மெதுவா, கீழே சிந்திட போறமா. சரி சரி, எனக்கு தெரியும். மெதுவா மெதுவா போடு. போதும் 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 பாத்து. போதும். நீ குட் பை தானே, நிறைய இல்ல, நான் சாப்பிடணும். இவ்வளவுதான் சாப்பிடு. சாப்பிடுறேன். போதும் 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 அம்மா. போதும் 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 போதும். அது கூட நான் தான் இல்லம்மா, நான் அடடடா. அம்மா, நான் ஊத்துறேன். பாத்து ஊத்து. ஏ அம்மு, நடுவுல யாராவது ஊத்துவாங்களா? ஓரமா தானே ஊத்தணும். என்ன என்ன மேடம், இது? பரவாயில்ல, தெரியாம தானே ஊத்திட்டாங்க. இதுக்குதான் அப்படி சொல்லிட்டு இருக்க. பாத்தியா, சட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். போட்டேன் அப்படியே. மேடம் இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? ஆசையா தானே பண்ணாங்க, பரவாயில்ல மேடம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தானே செய்யும், இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? சாரி சாரி தம்பி. வாஷ் மிஷின் அங்க நானே இருக்கு, வாஷ் பண்ணிக்க. நானே பண்ணிக்கிறேன். யுகி சாரி, இல்ல நான் பரவாயில்ல, தெரியாம சரி பண்ணிட்டேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, விடுங்க, நானே பாத்துக்கிறேன், விடுங்க, நீங்க விடுங்க.